நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியும் பார்த்துட்டு வருவோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு புதன்கிழமை போது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமேதை பதிவு தானே பார்ப்போம். அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றதை இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மாமேதை அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். இவர் அவருடைய தந்தை மற்றும் சகோதரிகளோட பாரிஸ் நகரத்துக்கு இடம்பெயர்றாரு இந்த அறிவியல் மாமேதை. அப்படி இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா, அவங்க சகோதரிகள் அவங்க தந்தை எல்லாருமே நல்லா இருக்கும்போது இந்த அறிவியல் மாமேதைக்கு மட்டும் அப்பப்போ முடியாம போயிடும். அந்த நேரத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை, ரொம்ப உடல்நல சரியில்லாத ஒரு சூழ்நிலை அவருக்கு எப்போதும் இருந்துட்டு இருக்க ஒண்ணுதான். இப்படி இருக்கிறதுனால அவங்க தந்தை இவர் ரொம்ப செல்லம் கொடுத்துதான் வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும் போது அவங்க தந்தை ஒரு வரி வசூல் செய்யறவர். அதனால அவர் கணிதத்து மேலேயும் அறிவியல் மேலேயும் ரொம்பவே நாட்டம் உள்ளவர். கணிதம் எவ்வளவு கஷ்டமானது, அதனால பிள்ளை ஏதாவது அதை பண்ண போய் ஏதாவது அவனுக்கு முடியாம வந்துருமோ அப்படின்ற நல்ல எண்ணத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, அவரை கணிதம் பக்கமே அதாவது இந்த அறிவியல் மாமேதையை கணிதம் பக்கமே போக விடாம அறிவியல் பக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு காரணத்தினாலே என்னமோ தெரியல இந்த அறிவியல் மாமேதை, ஏன்னா சொன்னதை எப்போதுமே கேட்கக்கூடாதுங்கிறது நம்ம மனுஷங்களுடைய ஒரு உயரிய கோட்பாடா இருக்கு. அது உண்மை. அந்த கோட்பாடு தான் இந்த அறிவியல் மாமேதை உருவாகிறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த அறிவியல் மாமேதை அப்படியே கணிதத்துக்கு போகக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கணிதத்தை போய் படிக்கிறார். தன்னோட 11வது வயதிலேயே நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாரு. வெற்றிடத்துடைய தன்மையா இருக்கட்டும், அழுத்தத்தினுடைய தன்மை, அதுக்கப்புறமா முக்கோணங்கள் எப்படி சேருது, முக்கோணத்தை பற்றின ஒரு விரிவுரை அப்படின்னு நிறைய விஷயங்களை அவருடைய சின்ன வயதுல 11ல இருந்து 16 வயதுக்குள்ள அவர் அவ்வளோ அழகா எல்லா விஷயத்தையும் சொல்ல தொடங்குறாரு. அவ்வளோ ஆய்வு கட்டுரைகள் எழுதுறாரு. ஒவ்வொரு விஷயமுமே அவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா தான் இருக்கு. அவர் அவருடைய அறிவியலும் கணிதமும் சேர்ந்து பயணிக்கின்ற அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒரு மாற்றம் ஏற்படும்ல. ஏன்னா இவர் அப்பா கணிதவியலாளர். அந்த கணக்கை போடுறதுக்கு அவர் எப்படி கஷ்டப்படுவார். ஏன்னா வரி வசூல் செய்யறதுனா சும்மா கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க காசு கொடுத்தாங்கன்னா அதை எண்ணணும், அதெல்லாம் பெரிய வேலை இல்லை. அந்த கணக்கு போடுறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால அந்த கஷ்டத்துக்காண்டியே இவர் கணிப்பானதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் யாரும் தந்தைக்கு எதுவும் முடியலைன்னா முடியாம இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சுத்துறாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஆனா தந்தைக்காகவே ஒரு அந்த கணிப்பானை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி முன் வந்தாரு. தந்தை மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கணிப்பானை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது ஒரு 50 கண்டுபிடிப்புகள், 50 மாதிரிகளை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு கடைசியில தான் இவர் கணிப்பானையே கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்பெல்லாம் உண்மையிலே சொல்றேன், கணிப்பானை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வெயில் ஆயிடுச்சுன்னா ஐயோ இனிமேல என்னால பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனா அவர் முடியாத ஒரு ஒரு நபர். ஆனா அவர் கிட்டத்தட்ட 50 கணிப்பான்ல செஞ்சு என்னால இது முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால அவர் கடைசி வரை அந்த கணிப்பானை செஞ்சு இந்த உலக மக்களுக்கு கணிதத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு போனாரு. இது மட்டும் இல்லாம, ஏன்னா இது அறிவியல் மாமேதை பத்தி தானமா, இவர் என்ன கணித மாமேதையா இருக்காரு, நீ போய் அறிவியல் மாமேதையில சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இவர் கணிதவியலாளரும் சரி, அறிவியல்லையும் ஒரு சிறந்த அறிவியல் மாமேதையும் கூட. அது மட்டும் இல்லாம சிறந்த ஆன்மீகவாதியும் கூட. இவரை எப்படி அறிவியல் மாமேதை அப்படின்னு சொல்றேன்னா, இவர் அழுத்தத்துடைய பண்பு, வெற்றிடத்துடைய பண்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போதுமே ஒரு விஷயத்தை செஞ்சா அறிவியல்ல எல்லாருமே ஒரு பாராட்டப்படணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்தா தானே இருக்கு. அதனால இவரை மரியாதை செய்ய விதமா அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அழகுக்கு இவர் அதாவது கொடுத்துருக்காங்க. சரி, இவர் பேர் தான் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, பிளைசு பாஸ்கல் அப்படின்றவர் தான். இன்னைக்கு அதாவது இந்த நாள் இந்த நாள்ல அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல அவரை பத்தி உங்ககிட்ட நினைவு கூறுறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொன்னு, அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்காரு. ஒரு நபர் இத்தனை ஒரு களத்திலையுமே இறங்கி அவ்வளோ சோதனை செஞ்சு அவ்வளோ மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு
போயிருக்க ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு மாமேதை பிறந்த தினம் இன்று அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் நினைவு கூறுவதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை கேட்கறதுல நீங்களும் பெருமைப்படுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரவிராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.